ஒத்தருவா தாரேன் நான் வாசிங்க, உனக்கு இன்னும் தட்டு வாசிங்க. தாரேன் அந்த பாட்டு நான் தான் வச்சது. இப்போ சந்திர போஸ்லாம் அந்த காலத்தில் நான் வாசிக்கும் போதெல்லாம் காக்கி சட்டை போட்டம் மச்சான், அது ஒரு பாட்டு மாநகர காவல்னு. அந்த பாட்டில் நான் தான் வாய்ச்சேன். ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க, பாட்டை கேட்டாலும் எனக்கும் தெரியும். சரி இப்படி வாய்ச்சா போகிறோம், இது கரெக்டாக வரும்ன்றதை தெரிஞ்சுக்குவேன். பட் சில பேர் சொல்லுவாங்க இப்படி இப்படி வாசிக்கணும், எனக்கு இந்த சவுண்டிங் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டை வாசிப்பேன். நீங்கள் வாசிச்சதில் நிறைய வேலை வாங்கின மியூசிக் டைரக்டர் யார்? வேலை வாங்கின பாட்டுனாவே நான் இது வரைக்கும் நினச்சதே இல்லை. வாசிக்க கூப்பிட்ருக்காங்க, அவங்க சொல்கிறத கரெக்டாக வாசிச்சுட்டு வந்துடுவோம். அது எவ்வளோ நேரம் போகும் சமயத்தில்? சில சமயத்தில் இந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் 6 மணி நேரம் வாச்சேன் கண்டினியூஸாக. மாரியம்மா 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 மாரியம்மா, அந்த பாட்டெல்லாம் 6 நிமிஷம் பாட்டு. ஆனால் அந்த பாட்டையுமே காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 100 பேர் ஆர்கெஸ்ட்ரா 11 மணிக்கெலாம் முடிச்சிட்டாரு சார், ராஜா சார். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்காது, கஷ்டம். அதே மாதிரி இந்த பாட்டும் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சுது. ஒத்தருவா தாரேன் நான் உனக்கு தட்டு தாரேன் அந்த பாட்டு நான் தான் வச்சது. அந்த பாட்டு அந்த மாதிரி நிறையா பாடல்கள் அதில் 1 மணி நேரத்தில் எல்லாம் சீக்கிரம் முடிச்சிருக்காரு சார். இல்லை 1 ஹவர் அதிகபட்சமாக அவ்வளோதான் வரும். 1 ஹவரில் பாட்டெல்லாம் நிறையா பாட்டு முடிச்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் இனிமேல் பண்ண முடியாது யார். அதே மாதிரி தான் ஒரு பாட்டு வந்து காலையில் 7 மணிக்கெலாம் வர சொல்லிட்டாங்க. சார் வந்து உள்ளே வந்தார். வந்தோன்னே நடவாசி என்ன அப்படி இளையராஜா சார். அப்போ வாசி நடவாசி டட்டா டட்டாக்கு டும் டட்டா வாசிங்க ரெடி கண்ணானே வாயிலே சொல்கிறார், வாயிலே சொல்லுவார், நம்பர் நடையே சொல்லிடுவார் இந்த பாட்டு இன்னும் சொல்லிட்டு வாசி அப்படின்னு வர. நான் உடனே அப்படின்னு வாச்சேன். ரெடியா சரி நான் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டாரு. அந்த பாட்டு தான் ஆறும் அது ஆளும் இல்லை சேரும் கடல் ஆளும் இல்லை அது.